நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு அப்படியே எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிருக்குது. அங்கே ஆரம்பித்து அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துலேயே முடிவு பண்ணிட்டேன் இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையில். நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை இந்த படத்தில் சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியாக பேசின வரைக்கும் அப்போ முடிவு பண்ணது தான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்னோடனே சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் இருக்கும். கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்தில் இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்தில் போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும் அந்த ஆங்கிள்குள்ளே நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போகிறோம், ஒரு செம படம் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு.